தமிழ் சினிமால முன்னணி நடிகரா இருக்கவர் தான் ரவிமோகன். ஆனா அவர் இப்ப தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள்ல மாட்டிட்டே தான் இருக்காரு. ஆனா முன்னாடி காலத்துலலாம் இவரை பத்தி எந்த ஒரு தப்பான விமர்சனமே வராம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் பார்த்து அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு ரொம்ப சைலண்டா தான் இருப்பாரு. ஸோ ரவிமோகன் அப்படின்னு சொன்னாலே ரவிமோகன் ஆர்த்தி செம்ம பேர் பாச்ச ரவிமோகன் எவ்வளோ நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசுவாங்க. ஆனா போன வருஷத்துலேருந்தே ரவிமோகன் ஆர்த்தியோட டைவர்ஸ் விஷயத்துல தான் ரவிமோகன் பத்தின நிறைய விமர்சனங்கள் சோஷியல் மீடியால வர ஆரம்பிச்சிச்சு. முக்கியமா அவங்க ரெண்டு பேரும் நார்மலாக டைவர்ஸ் பண்ணியிருந்தா கூட சரி ஒரு நல்ல பேர் பிரிஞ்சிருச்சே அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் இவர் கெனிஷா அப்படின்றவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை வந்ததுக்கு அப்புறமா தான் ரவிமோகன் பற்றி நிறையவே நெகட்டிவான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதை தொடர்ந்து கெனிஷாவும் ரவிமோகனும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறதாவுமே சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் ரவிமோகனுக்கு சப்போர்ட்டாகவுமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேஸே இன்னும் கோர்ட்டில் முடியாத நேரத்தில் ஆர்த்தி ரவிமோகன் இவங்க ரெண்டு பேர்த்தோட டைவர்ஸ் கேஸ் தான் ஒரு பெரிய சர்ச்சையாக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரவிமோகன் அவரோட பேரில் அதாவது ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற பேரில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. அந்த நிறுவனத்து மூலமாக பிராக் கோட் அப்படின்ற ஒரு படத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாராம். ஸோ இப்படி இருக்க நிலையில் ஓகே டைவர்ஸ் ஆனாலும் அவரோட லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரவிமோகனுக்கு ஆதரவாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திரும்பியுமே இன்னொரு சர்ச்சையில் மாட்டியிருக்காரு. அது என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபி டச் கோல்டு யூனிவர்சல் அப்படின்ற ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட ஒரு படம் நடிச்சு தரதா சொல்லி 15 கோடி சேலரி பேசியிருக்காங்க. அதுக்கு ரவிமோகனுக்கு 6 கோடி அட்வான்ஸாகவுமே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 6 கோடியை அவர் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் அந்த நிறுவனத்து சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரவிமோகனுக்கு அவங்க கொடுத்த அந்த 6 கோடியை வச்சு இவர் தனியாக ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காரு. அது மூலமாக பிராக்கோட் அப்படின்ற ஒரு படத்தையுமே தயாரிக்க போகிறாரு. ஸோ அது எங்களோட பணம் தான், அதனால அந்த 6 கோடி திரும்பி எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட நிறுவனத்து மூலமாக இப்போ தயாரிக்கிற இந்த பிராக்கோட் அப்படின்ற படத்தையுமே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்களாம். அதுக்கு இப்போ ரவிமோகன் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்தில் நடிக்கிறதா சொல்லி நான் கால் ஷீட் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி கால் ஷீட் கொடுத்துமே அவங்க எந்த ஒரு ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. அதுக்கு நஷ்ட ஈடா 10 கோடி அந்த நிறுவனம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரவிமோகன் தரப்புல இருந்துமே இப்போ வாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் இப்போ சென்னை ஹைகோர்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இதை பார்த்து இப்போ நெட்டிசன்கள் எல்லாருமே என்னப்பா ரவிமோகனுக்கு அடுத்தடுத்து பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ரவிமோகன் ஆல்ரெடி 2 படம் கமிட் ஆகி அந்த 2 படமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா. இந்த நிலையில இந்த பட நிறுவனமே இவரை நடிக்கிறக்காக கூப்பிட்டு அவர்கிட்ட அட்வான்ஸ்மே கொடுத்துருக்காங்க. பட் படத்தோட வேலைகள் எதுவுமே ஆரம்பிக்கல அப்படின்றனால தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. அதனால ரவிமோகனோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவர் காசு வாங்கிட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லையே, அவர் கால் ஷீட் கொடுத்து நீங்க தானே படத்தோட வேலைகள் ஆரம்பிக்கல அப்படின்றப்போ நீங்க தான் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போவும் ரவிமோகனுக்கு ஆதரவா நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சர்ச்சையிலிருந்து ரவிமோகன் எப்படி வெளில வர போறாரு, இந்த கேஸ் எப்படி போக போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.